தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். Let the celebrations begin. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste Daily. Taste the Daily. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சென்னையில் ஹெச்எம்பிவி வைரஸ் ரொம்பவே அதிகமாக பரவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்னா என்ன, அதால் என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் சபரிநாத் தான் இருக்காரு. வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு மேடம். இன்னைக்கு சென்னையில் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் 2 குழந்தைங்களுக்கு வந்திருக்கு. இன்னும் நிறைய பரவறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸில் பார்த்துட்டே இருக்கோம். ஹெச்எம்பிவி வைரஸ்னா ஃபஸ்ட் என்ன டாக்டர்? இல்லை, முதல் விஷயம் இந்த ஹெச்எம்பிவி வைரஸ் கடந்த வருஷம் போன வருஷமே நானே ஒரு 4 கேஸ் இங்கே சென்னையில் பார்த்துருக்கேன். என்னோட சக மருத்துவர்கள் சீனியர் பல்மனாலஜிஸ்ட் எல்லார்ட்டே பேசும்போது அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் நாங்கள் யாரும் அதெல்லாம் ஒரு பேச்சு பொருளாக நம்ம ஏற்படுது. இந்த முறை அதுக்கு பெருசாக வந்துருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் சைனா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, எல்லாருமே அச்சப்படுறது என்னன்னா, இப்படி தான் இந்த சைனா கோவிட் ஆரம்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய பேண்டமிக் லாக்டவுன் லெவலில் போய் முடிஞ்சுது. திருப்பி இதே சைனாவில் ஹெச்எம்பிவி கேஸ் அதிகமாகுது அப்படின்னும் போது என்னடா இது அங்கே ஆரம்பிக்குது அப்படின்னும் போது உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு பதற்றம் ஏற்படுது. ஆனால் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஹெச்எம்பிவின்றது ஒரு நுரையீரலில் தாக்கக்கூடிய ஒரு வைரஸ். எப்படி கொரோனாவோ, எப்படி நம்மளோட பன்னிக்காய்ச்சல் ஃப்ளூவோ, அதே மாதிரி தான் இந்த ஹெச்எம்பிவி. அதாவது என்னென்னா ஹியூமன் மெட்டா நியூமோ வைரஸ். ஓகேங்களா, மெட்டா நியூமோனா லங்ஸ். ஓகேவா, இது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் வைரஸ். இது பல காலமாக பல வருஷமாக நம்மள்கிட்ட இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம புதுசாக இன்றைக்கி தான் சைனாவில் முதல் டைம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கிடையாது. இத்தனை நாள் நாங்கள் பார்த்த இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பொறுத்த வரைக்கும் காற்று வழியாக பரவும், நம்ம இரும்புறோம் தும்புறோம்னா காற்றுக்கு வரும். யாராவது சுவாசிச்சாங்கன்னா டேரெக்டாக மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் போய் உட்காந்துட்டு ஒரு தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி, மூக்கில் தண்ணி, தும்பல், ஒரு ஜுரம் இவ்வளோ ஏற்படுத்தும். இவ்வளோ தான் நம்ம பார்க்குறது. ரொம்ப ரேராக சில பேருக்கு, எஸ்பெஷலி இந்த ரொம்ப வயது முதியோர்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி லங்ஸுக்கு போயிட்டு நிமோனியா மாதிரி உற்பத்தி பண்ணும். அப்படி நிமோனியா மாதிரி ஆக்கும் போது தான் சில பேர் ஆக்சிஜன் வென்டிலேட்டரில் போகிறாங்க. அதில் துரதிருஷ்டமாக ஒரு 50% யாராவது ஒரு சில பேர் இறக்க வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் இந்த மெட்டானிமோ வைரஸ் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸை நம்ம எப்படி கம்பேர் பண்ணி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, செந்தில் கவுண்டமணி சார் தெரியும் உங்களுக்கு. அவங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்கள நினச்சா அவங்க பேரை சொன்னோன்னு உங்களுக்கு என்ன தோணுது? காமெடி, ஜாலியாக நல்ல காம்போ. திடீர்னு ஒரு செந்தில் கவுண்டமணி சார் ஒரு படத்தில் அருவாள் எடுத்து எல்லாரையும் வெட்டி கொலை பண்ணுறாங்க. இதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும். என்ன வியர்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ஹியூமன் மெட்டானிமோ வைரஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு செந்தில் கவுண்டமணி சாராக தான் இத்தனை நாள் நாங்கள் பார்த்துருக்கோம். புரியுதா? திடீர்னு இப்போ இறப்பு சதவீதம் அதிகமாகுது, திடீர்னு நிறைய பேர் இறக்குறாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது நியூஸ் வருது, இந்த மாதிரிலாம் கேஸ் வருதுன்னா, அப்போ கண்டிப்பாக எப்படி இந்த செந்தில் கவுண்டமணி இப்படி ராட்சசனாக மாறினார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழும். அப்போ அந்த கேள்வி உலகம் ஃபுல்லாக சைனாவை நோக்கி பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்வை. ஏன்னா திடீர்னு எப்படி ஒரு வைரஸ் எப்படி மாறுச்சு, அந்த வைரஸ் எப்படி சைனாலேருந்து தான் வருமா எப்போவுமே? அப்போ சைனாக்காரன் ஏதாவது உற்பத்தி பண்ணி அனுப்புகிறானா அப்படின்ற மாதிரி பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும். எப்போனா இப்போ கிடையாது. இப்போது இது கோவிட் மாதிரி மாறி ஒரு லாக்டவுன் லெவலுக்கு வருது, ஒரு பழைய பேர் இறக்குறாங்க இப்படின்ற மாதிரி ஆச்சுன்னா, கண்டிப்பாக இது ஒரு செந்தில் கவுண்டமணியாக இத்தனை நாள் நம்ம பார்த்தது எப்படி மாறுச்சு, அந்த சைனா அந்த வைரஸை என்ன பண்ணுச்சுன்ட்டு கண்டிப்பாக உலகமே திரும்பி பார்க்கணுன்றது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது ஆல்ரெடி இங்கே இருக்குது, ரொம்ப நார்மலாக இருக்க ஒரு வைரஸ் தான், ரொம்ப பெரிய பாதிப்புகள்லாம் வராது. இல்லை, இது இப்போ நமக்கு அட்டாக் ஆகுது அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்? நம்மளுக்கு நான் தான் சிம்பிளாக சொன்னேன், உங்களுக்கு சளி காய்ச்சல் வருதுல்ல, அப்போ என்னென்ன ப்ராப்ளம் வருது அவ்வளோதான். மற்றபடி ஜஸ்ட் தொண்டை கரகரப்போ 2-3 நாள் படுத்துட்டு இருப்பீங்க, கொஞ்சம் ஒரே மூக்கெல்லாம் பிடுங்கும், தண்ணி தும்பல் வரும், லைட்டாக ஜுரம் இருக்கும், பேரஸ்டமால் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பீங்க, அதுக்கப்புறம் சரியாயிடுறீங்க, திருப்பி ஒர்க்குக்கு போகிறீங்க. உங்களுக்கு போனது என்ன வைரஸ் நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? அது வரைக்கும் கிடையவே கிடையாது. யாருமே செக் பண்ணுறாங்க. சாதாரணமாக கோல்டு அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். அவ்வளோதான், அதுக்கு மரியாதை கொடுக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? அதனால தான் சொல்கிறேன் இட்ஸ் அண்ட் ஜாலி அப்படின்னு. பயப்படுறதுக்கு தேவையே இல்லையா மேடம்? புரியுதா நான் சொல்கிறது? ஸோ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ சைனாக்காரன் இப்படிலாம் நியூஸ் விட்றதுனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தாலே பயப்படுறாங்க. மறுபடியும் ஒரு பெரிய பேண்டமிக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி. அதனால தான் சொல்கிறேன், இப்போ நம்ம விட்டு நோக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஓகேங்களா, அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம ஊரில் இந்தியாவில் எப்படி இது செயல்படுது, திருப்பியும் சும்மா போகுது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஏன் இப்போ சைனாலேயே பல பேர் ட்வீட் போட்டுட்ருக்காங்க. என்ன போட்டுட்ருக்காங்கன்னா, இங்கே ஒன்றும் அசாதாரண சூழ்நிலாம் கிடையாது, எல்லாம் நல்லா தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். சைனா சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு கேஸ் ஏறி இருக்குன்னு சொன்னோம், அவ்வளோதான். கேஸ் ஏறி இப்போ ஆனால் யாருமே சைனாவில் கூட இறப்பு சதவீதம் அதிகமாக இருக்குது, எல்லாருமே நிறைய பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி இல்லை. அப்படின்னு இருக்கும்போது நம்ம ஊர்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது பல வைரஸ் பல பாக்டீரியா பார்த்த உடம்புது.
புரியுதா நான் சொல்கிறது? நம்ம ஆளுங்களாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லம்மு சீவேஜ் பக்கத்துலேயே இருப்பாங்க, பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் இருப்பாங்க, பாப்புலேஷன் அதிகம், ஒரு பில்டிங்கில் எடுத்திங்கன்னா 1000 பேர் தங்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஒரு இன்ஃபெக்ஷனு டிபி எல்லாம் பரவக்கூடிய நம்ம ஊர். ஸோ இன்ஃபெக்ஷன்ன்றது நம்ம ஊரில் நல்லாவே இருக்குது. அப்படின்னும் போது இந்த மெட்டானிமோ வைரஸ்லாம் வந்துட்டு இந்த படத்தில் வர செந்தில் கவுண்டமணி சார் மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வருஷம் இதெல்லாம் நம்ம பேசணுமா? போன வருஷம் பார்த்தேன், இதை பற்றி பேச கூட கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அந்த பேஷண்ட் சரியாயிட்டு போயிடுவாங்க. இன்ஃபேக்ட் காமன் கோல்டுன்னு வரவங்களுக்கு நம்ம முதல்ல நம்ம எதனால காமன் கோல்டு வருது நம்ம டெஸ்ட்டே முதல்ல பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. புரியுதா நான் சொல்கிறது? இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் வரவங்களுக்கு இருமல் சளி இருக்குது சார், 2-3 நாளாக கொஞ்சம் ஜுரமாக இருக்குன்னும் போது நான் வந்து அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பேன்னா, இது என்னென்ன கண்டுபிடிக்கிறேன், போயிட்டு இந்த வைரஸ் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சேன்னா அவனுக்கு 15,000 ரூபாய் பில்லு. 15,000 ரூபாய் பில்லு போட்டு என்னன்னு சொல்லுவேன், இந்த மெட்டானிமோ வைரஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். என்ன சார் ட்ரீட்மெண்ட்? ஒன்றும் கிடையாது, திருப்பி சுடுதண்ணி கொடுத்து ரெஸ்ட் எடுத்து பேரஸ்டமால் போடுனா அந்த பேஷண்ட் என்ன கேவலமாக திட்ட மாட்டான். அதை விடுங்க, அந்த பேஷண்ட்டுக்கு அது ஒரு பொருளாதாரமாக ஒரு சிக்கல் ஏற்படுத்தாது. 15,000 கொடுத்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் இல்லை, நல்லா ரெஸ்ட் எடுத்து பேரஸ்டமால் போடுனா அப்போ எதுக்கு டெஸ்ட் எடுத்துன்னு தானே கேட்பான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் முன்னாடி டெஸ்ட் பண்ணுறதில்ல. புரியுதுங்க? டெஸ்டிங்ன்றதே நடக்கிறது இல்லை. அப்போ டெஸ்டிங் வந்து எதுக்கு கண்டிப்பாக நடத்தணுமான்னு கேட்டால் அதுவும் தேவை கிடையாது. புரிஞ்சிருச்சா? ஏன்னா அதெல்லாம் காமனாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கெலாம் நம்ம டெஸ்ட் எடுத்து கிளியர் பண்ணிக்கலன்னு அவசியம் இல்லை. எப்போ நம்ம டெஸ்ட் இப்போ கூட வந்து நீங்கள் பெங்களூரில் வந்துருச்சு, சென்னையில் வந்துருச்சு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ டெஸ்டிங் பண்ண சொல்லி கவர்மெண்ட் சொல்கிறாங்க. ஓகேவா? என்னப்பா ஏதோ சைனாக்கார பறவை வந்தாலும் நம்ம ஊரோட டேட்டா என்ன, நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம், இதெல்லாம் வந்துட்டு கேட்குறாங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து நம்ம ஊரில் இந்த டெஸ்டிங்கோட தேவைலாம் இருக்குது. புரியுதா நான் சொல்கிறது? அப்போ தான் இப்போ டெஸ்ட் பண்ணும்போது ஒன்று டெஸ்ட் பண்ணும்போது வரதானே செய்யும். புரியுதா நான் சொல்கிறது? முன்னாடி டெஸ்ட்டே இப்போ நம்ம டெஸ்ட்டே பண்ணலன்னா எதுவுமே இல்லைன்னு நம்ம பாட்டு நல்லா ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனால் டெஸ்ட் பண்ணும்போது வரதானே செய்யும். ஸோ இப்போ வந்து டெஸ்டிங் பண்ணி இது வந்து HMPV கேஸ் இந்தியாவில் வந்துருச்சாமா, HMPV கேஸ் பெங்களூரில் வந்துருச்சாமா, சென்னையில் வந்துருச்சாமா அப்படின்றது வந்து இப்போ தேவை கிடையாது. புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம நோக்க வேண்டியது என்னன்னா, எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா ICUவில் அட்மிட் ஆகிறான், எத்தனை பேர் இறக்குறான், இது ஏதாவது ஏறிச்சுன்னா மட்டும்தான் நம்ம டிபேட் பண்ணணுமே தவிர HMPV வைரஸ் உள்ள இருக்குன்றதுக்கு டிபேட் தேவையில்லை. அது ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு வரப்போ அது கிரிட்டிக்கலாக ஏதாவது சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவாங்க. இதே தான் கொரோனாவுக்கு சொன்னீங்க, குழந்தைங்களுக்கு வரும் வயசானவங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். குழந்தைங்க நிறைய பேர் இறந்தாங்களா, வயசானவங்க நிறைய பேர் இறந்தாங்களா? நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தா போயிட்டாரு, பாட்டி போயிட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாங்க தான் பார்த்துருக்கேன் தவிர நான் எந்த கேஸுமே வந்துட்டு என் குழந்தை போயிடுச்சுன்னு பார்க்கல. இதுக்கு என்ன ரீசன்னா, குழந்தைங்களுக்கு வந்து பிறந்த உடனே வந்துட்டு இந்த குழந்தைங்க தான் வந்து எதிர்ப்பு சக்தி குறவாக இருந்தாலும் ஆனால் குழந்தைங்க பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான தடுப்பூசி போடப்படும். குழந்தைங்களுக்கு நிமோனியா தடுப்பூசி போடப்படுது, ஃப்ளூ தடுப்பூசி போடப்படுது, ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பூசி போடப்படுது, DPT தடுப்பூசி போடப்படுது. கிட்டத்தட்ட 10 ஊசி குழந்தை பிறந்தோடனே போடுறாங்க. போலியோ தடுப்பூசி போடப்படுது. இன்டெரக்டாக இதில் வந்து அந்த ஃப்ளூ மற்றும் நிமோனியாவுக்கு போடுற தடுப்பூசி வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆன்டிபாடியை டெவலப் பண்ணுது. அந்த ஆன்டிபாடி வந்து இந்த கொரோனாவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை 50% கொடுத்தது. ஆனால் அந்த வயசானவங்க என்ன தடுப்பூசி போட்டாங்க? ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த வயசானவங்க தடுப்பூசியே போடுறது இல்லை. வயசானவங்ககிட்ட நம்ம சொல்கிறோம், சார் நீங்கள் தடுப்பூசி போடணும்னு சொன்னால் நான் என்ன குழந்தையா அப்படின்றாங்க. ஆமாம், ஏன் நீ குழந்தை தான். இதான் நம்மளோட பதிலாக இருக்குது. ஏன்னா நீ வயசாக நீ குழந்தை மாதிரி மாறுற. ஓகேங்களா? உன் எதிர்ப்பு சக்தி குறையுது. பல்வேறு விதமான அதர் நோய்கள் லைக் சுகரு, ப்ரெஷரு, ஸ்டீராய்டு மாத்திரை, கிட்னி பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட் உள்ள வருது. அப்படின்னு இருக்கும்போது வயசானவங்க தடுப்பூசி போடணுன்றது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்டாக இருக்குது. ஆனால் பல பேர் அதை பண்ணுறது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் இது ஒரு நார்மலான வைரஸ், இதனால பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியுது. ஆனால் மக்கள் நிறைய பேர் அச்சத்தில் தான் இருக்காங்க. மறுபடியும் இது வந்து மறுபடியும் நிறைய இறப்புகள் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு உலகமே அச்சத்தில் இருக்குன்றதோட ஒரு உற்று நோக்கம் கவனிக்கிறாங்க. புரியுதா நான் சொல்கிறது? ஏன்னா இது வந்து ஆரம்பிக்கிறது சைனா. ஓகேங்களா? சில பேர் வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு பொருளாதார ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பிளான் இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏதாவது கம்பெனிக்காரங்க ஏதாவது பண்ணுறாங்களான்ட்டு. இது எல்லாத்துக்குமே விடையை வந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அடுத்த ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் தெரியுங்க. ஓகேங்களா? ஒரு மாதம் டைம் வேணும். ஒரு மாதத்தில் வந்து நிஜமான இந்த வைரஸ்க்கு இறப்பு சதவீதம் அதிகமாகுது, நிறைய பேர் இறக்குறாங்க. அப்போ புதுசாக ஒரு வேக்சின் கம்பெனிக்காரன் வெளியே வருவான். இது எப்படி டாக்டர்? நீங்கள் சொன்னதை பார்த்தா நார்மலாக வைரஸ் தான், ஒரு காய்ச்சல் வரும் சரியாயிடும்ன்றீங்க, அப்புறம் இறப்பு சதவீதம் எப்படி வரும்? இல்லை மேடம், இப்போ கொரோனாலேயே நார்மலாக வந்துட்டு முன்னாடி வந்துகிட்டு இருந்தது தான் காய்ச்சல் இதெல்லாம் வருதுல்ல, அவ்வளோதான் வந்துட்டு இருந்தது. ஆனால் போன கொரோனா அப்போ நிறைய பேர் இறந்தாங்கல்ல, அந்த மாதிரி இந்த வைரஸ் வந்து இத்தனை நாள் செந்தில் கவுண்டமணியாக பிஹேவ் பண்ணிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் இறக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்போ நம்ம ஆய்வுக்கு உட்படுத்தணுன்ற. புரியுதா? அப்போ அந்த ஆய்வு என்ன உட்படுத்தணும்? இத்தனை நாள் வந்து நார்மலாக இருந்த வைரஸ் இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ என்ன மியூட்டேஷன் அந்த வைரஸில் நடந்திருக்கு, அப்போ அந்த மியூட்டேஷன் எப்படி நடந்தது, சைனாக்கார அதை உற்பத்தி பண்ணானா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்து எழப்படும். அப்போ வந்து நம்ம ஊரோட மோடி ஜி, ட்ரம்ப் ஜி, புட்டின் ஜி, எல்லா ஜியும் ஒன்றா சேர்ந்து சைனா ஜியை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்குது. WHO சைனாவை பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது எல்லாமே இப்போ அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு யாருக்குமே வந்து இறப்பு சதவீதன்றது இல்லை. புரியுதா? இப்போ வெறும் பேச்சும் பொருளாக மட்டும்தான் இருக்குது. அதனால் இப்போ பார்த்து மக்கள் வந்து யாரும் பேனிக் ஆகிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஏன்னா நம்ம இந்த வைரஸ் நிறைய பார்த்துருக்கோம், அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணாது. அதனால வந்து தைரியமா இருக்கும். நீங்க ஏதாவது கேஸ் பாத்தீங்களா டாக்டர்? எது ஹியூமன் டெஸ்ட் பண்ணாதானே புரியுதா நான் சொல்றது? 15,000 பேஷண்ட்டுக்கு செலவு வச்சு எனக்கு வந்து 1 ஸ்டார் ரிவ்யூ வாங்க வைக்கலான்றது உங்களோட ஆசையா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து இந்த டெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, மெட்டானிமோ வைரஸ்க்கு நான் எல்லாருக்கும் நான் இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன், ஆளுக்கு 15,000 கட்டிட்டு போங்க, 10,000 கட்டிட்டு போங்க அப்படின்னா பாவம் பேஷண்ட் வராங்கன்னா டாக்டர் பார்க்குறாங்க, டாக்டர் ஃபீஸுக்கு சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு 500 ரூபா கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது அவங்களெல்லாம் வந்துட்டு நீ இந்த டெஸ்ட் பண்ணு அப்படின்னும் போது அவங்களுக்கு தேவையான பேர்டன் ஆகுதுல்ல. பண்ணுவோம், எப்போ பண்ணுவோம்னா கவர்மெண்ட் இதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பண்ணுங்க, இதை ஃப்ரீயாக பண்ணுங்கட்டு கவர்மெண்ட் கிட்ட கொடுக்கட்டும் பண்ணுறோம். புரியுதா நான் சொல்றது? நம்ம எங்க பேஷண்ட்டுக்கு போய் காசு கொடுத்து பண்ண வைக்கணும்? புரியுதா நான் சொல்றது? அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய வைரஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பேஷண்ட்டுக்கும் நீ ரெஸ்பிரேட்டரி பேனல் பண்ணு, 15,000 கட்டு, 20,000 கட்டுன்றது பேஷண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதனால பேஷண்ட்டுக்கு வந்து தேவைன்னா மட்டும்தான் நான் டெஸ்ட் பண்ணுவேன். அப்படிதான் டாக்டர்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் பண்ணுறதுன்றது வியாபார நோக்கமான்றது இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வந்து இது சப்போஸ் எல்லாருக்கும் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஆசைப்படுதுன்னா கவர்மெண்ட் எல்லாருக்கும் டெஸ்டிங் கொடுக்கட்டும், தமிழக அரசு கொடுக்கட்டும், மத்திய அரசு கொடுக்கட்டும். கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருக்கும் பண்ணி எத்தனை பேர் மெட்டானிமோ வைரஸ் வராங்கன்னு பார்ப்போம். ஆனால் அது தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். புரியுதா நான் சொல்கிறது? திருப்பி எப்போ தேவைன்னு சொல்லுவோன்னா, இப்போ அட்மிட் ஆகிற குழந்தைங்களாம் இறந்துருது, அட்மிட் ஆகிற பெரியவங்களாம் இறந்துடுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம அதை பேசலாம். இல்லைனா நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. வந்து மெடிசன்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்கா டாக்டர்? இல்லை, இது ஒரு வைரஸ். கொரோனாக்கு என்ன மெடிசன் இருந்தது? ஒன்றும் கிடையாது. ஃப்ளூக்கு என்ன மெடிசன் இருந்தது? ஒசல்டமாவிர் இருக்குது, ஓகே, ஆனால் அதை தாண்டி பெருசாக கிடையாது. அதுமாதிரி ஹெச்எம்பிவின்றது வைரஸ்க்கு ஜென்ரலாக பெஸ்ட் மெடிசன் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி மட்டும்தான். அப்போ ஒருத்தவங்க வந்து இம்யூனோ டெஃபிஷியண்டாக இருக்கக்கூடாது, எதிர்ப்பு சக்தியை நல்லா வளர்த்துக்கும். அப்போ வந்து காய்கறிகள், பழங்கள் அதிகமாக தேவைப்படுது. சுகர்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. தடுப்பூசிகளை கரெக்டாக டைம் போட வேண்டிய வயசானவங்களோட தேவை இருக்குது. அப்போ வயசானவங்க எல்லாருமே இந்த நிமோனியா வேக்சின் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ், ஃப்ளூ வேக்சின் எவ்ரி இயர், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வயசானவங்க போடணும். புரியுதா? அப்போ இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் எதிர்ப்பு சக்தி நல்லா இருந்ததுன்னா ஹெச்எம்பிவியான எந்த வைரஸ் வந்தாலுமே டக்குன்ட்டு காலியாகும். ஸோ நம்ம உடம்பு தான் எதிர்ப்பு சக்தி இம்பார்ட்டன்ட்டு வைரஸை கொல்றதுக்கு, மாத்திரை கிடையாது. அதனால ஹெச்எம்பிவிக்கு மெடிசன் யாராவது சொல்கிறாங்கன்னா போய் சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி ப்ரிகாஷன் என்னெல்லாம் பண்ணிக்கணும் நம்ம? ப்ரிகாஷன் வந்து கொரோனாவில் பேசணும்ல மேடம், அதே ப்ரிகாஷன் தான். கையை கழுவுங்க, மாஸ்க்கை மாட்டுங்க. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா மாஸ்க் யார் மாட்டணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பயந்தவங்களாம் மாஸ்க்கை மாட்டுறான், ஆனால் இருமல் இருக்கும் மாஸ்க்கே மாட்ட மாட்டேன்றான். ஆனால் இங்கே பண்ண வேண்டியது உல்ட்டா. ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட்டாக யார் மாஸ்க்கை மாட்டேன்னா யாருக்கு தொந்தரவு இருக்கோ, யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவங்க தான் முகக்கவசத்தை மெயினாக அணியணும். ஏன்னா அவன் தான் இருமும் போது ஒரு 100 பேருக்கு பரப்புறான். அப்போ அவன் கன்ஃபைன் பண்ணிடணும். ஆனால் இங்கே இருங்க யாரும் அதை பண்ணுறதில்ல. இருமும் போது பஸ்ஸில் காமனாக அப்படின்னுறது. நம்ம கிளினிக்கு நான் வர பேஷண்ட்ஸுக்குலாம் நானே என் காசு போட்டு மாஸ்க் கொடுக்குறேன். 5 ரூபா நான் ஃப்ரீயாக 10 ரூபாய்க்கு வந்து நீ மாஸ்க்கை மாட்டிட்டு உள்ளே வாமா அப்படின்னு உள்ளே வருவாங்க. வந்தவொடனே டாக்டர் அப்படின்வா, முடிஞ்சிருச்சு கதை. அடப்பாவி, இதுக்காக நான் மாஸ்க்கு கொடுத்தேன்ட்டு முதல் ஸ்ப்ரேவே என் மூஞ்சில் தான் அடிக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, யாருக்கு தொந்தரவு இருக்கோ நீங்கள் மாஸ்க்கை போடுங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி இந்த ஹெச்எம்பிவி நம்ம லைஃப்பில் என்ன உணர்த்தி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன உணவுகள் சாப்பிட்றது, என்ன சாப்பாடு சாப்பிடணும் இப்படின்ட்டு ஏகப்பட்ட ஃபோன் கால். ஓகேங்களா? அப்போ நான் வந்து எல்லாருக்கும் கேட்குறது ஒன்று தான், நுரையீரல் உள்ள என்ன போடுறீங்க, சாப்பாடா காத்தா? அவ்வளோதான். அப்போ நுரையீரல் எல்லாம் பார்த்துக்கணுன்னா காற்று தான் இங்கே மேட்டரே கிடையாது, சாப்பாடு கிடையாது. சாப்பாடு ஜென்ரலாக ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அவ்வளோதான். ஸோ காற்று சுத்தமாக இருக்கணும். நீ தம் அடிக்காமல் இரு, தம் அடிக்கிற இடத்துல உட்காராமல் இரு. ஏர் பொல்யூஷனை அரசாங்கம் வந்து கண்காணித்து ஏர் பொல்யூஷன்லாம் குறைக்கட்டும், வாகனங்களை கம்மி பண்ணட்டும், காற்றை சுவாசிக்கிற மாதிரி வைக்கட்டும். இதுதான் தேவையானதாக இருக்குது. அதை தாண்டி வந்துட்டு என்ன சாப்பாடு, இதை பேஸ் பண்ணி பல பேர் வந்து இந்த அமேசான் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்டவனுக்கு வந்து நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டிங் கொடுறாங்க. லங் கிளென்சிங் ப்ராடக்ட், டீடாக்ஸ், லங் டீடாக்ஸ் எப்படி என்னங்க ஒர்க் ஆகும்? என்ன ஒன்றுமே கிடையாது. காற்று தானே இம்பார்ட்டன்ட்டு. உட்காந்து அவன் நல்லா வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து மக்களும் தெரிஞ்சு ஏதோ இந்த மாத்திரையாமா, இதை போட்டால் இந்த டீ குடிச்சோம்னா லங்ஸ் க்ளீன் ஆகிடுதாமா, இதுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிருமி நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்ற மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னா காற்று. ஓகே டாக்டர், ஹெச்எம்பிவி வைரஸ் பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் சொன்னீங்க. மேபி பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு அந்த பயம் போகும்னு நினைக்கிறேன். ஒரு நார்மல் வைரஸ் தான் அப்படின்னு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Taste the Daily.